வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல். உத்தமபாளையத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி மாவட்ட காவல்துறை, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு இணைந்து நடத்தும் ஒன்றிணைவோம் சமத்துவம் காப்போம் பேரணி மற்றும் மாபெரும் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியானது உத்தமபாளையம் பைபாஸில் ஆரம்பித்து பிடிஆர் காலனியில் உள்ள தனியார் வரை சென்றது. தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ரஞ்சித் சிங் அவர்கள் பேரணியை துவக்கி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சிவபிரசாத் அவர்கள் தலைமையிலும், உத்தமபாளையம் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய செங்கோட் வேலவன் அவர்கள் முன்னிலையிலும் இந்த பேரணி நடைபெற்றது. மாவட்ட SC/ST நல அலுவலர் திருமதி சர்மா அவர்களும், ஆதி திராவிடர் தனி வட்டாட்சியர் திருமதி ராணி அவர்களும், SC/ST அரசு சிறப்பு வழக்கறிஞர் திரு இசக்கியவேல் அவர்களும், SC/ST அரசு அலுவலர்கள் மற்றும் ஆகியோர்கள் நலசங்க திரு சுப்பிரமணி ஆகியோர் அவர்களும், AHM மேலாண்மை இயக்குனர் குழந்தைகளின் அர்ப்பணிப்பாளர் திரு முகமது ஷேக் இப்ராஹிம் அவர்களும், மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் திருமதி ஸ்டெல்லா அவர்களும், அன்னை தெரசா அறக்கட்டளை நிறுவனம் திரு JK ரவி அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். தேனி மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் திரு கனகராஜ் அவர்கள் நன்றி கூறினார். செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூ. நன்றி, வணக்கம். இனி வரும் நிகழ்வை இனி தொடர்ந்து காண்போம். எல்லா சமுதாயத்தினரும், எல்லா படித்தவர்கள், படியாதவர்கள், எல்லா மதத்தினரும், எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து மதமான சொந்தங்கள் கொண்டு என் தலைமையை அமைத்து ஊருக்கு நல்ல வழியாற்றுகிறார்கள். அதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி. சுப்பிரமணியன் அவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள். போலீஸ் P means punctuality and powerful. O means oxygen of our nation. Yes, police PO. O means oxygen of our nation. L love and liberty, and I intelligent. C communal harmony, and last E everything is possible. அடுத்ததாக நமது மேலாண்மை AHM ட்ரஸ்ட் டி தர்மபுரியை சேர்ந்த கைதட்டலோடு வருக என வரவேற்கிறோம். விழிப்புணர்வு பேரணியை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், விழிப்புணர்வு முகாமினை நமது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையேற்க, கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுடைய ADSP சார், உத்தமபாளையத்தினுடைய DSP சார் மற்றும் இதர தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், ஆட்சி கருப்பராவத்தர் கல்லூரியை சேர்ந்த மாணவ மணிகள், AHM ட்ரஸ்டினுடைய பணியாளர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் AHM ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. சமத்துவம் அப்படின்னா ரெண்டு பேரும் சமமா இருந்தாலே அது சமத்துவம் தான். ஏன்னா சமத்துவம் எப்ப இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
இனம், மொழி, பாலினம் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு சுதந்திரத்துக்கு முன்னால்தான் இருந்தது. நம்ம சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி நம்மளுடைய மாவட்ட கண்காணிப்பாளர், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இந்த நிகழ்வில் பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்ததன் காரணமாக நாம் ஏற்கனவே சமத்துவம் அடைந்துவிட்டோம் என்பதை தான் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த காலத்திலே சமத்துவம் என்பது பிறப்பாலும், செய்யும் தொழிலாலும், பேசும் மொழியாலும், ஜாதி மதத்தாலும் இங்கு யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. இதைத்தான் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் எவர் உணவுக்கும் சிறப்பே ரத்தம் நிறமப்பார், எவர் விழி நீர்க்கும் உவர்வே இயற்கை குணமப்பா என்றார். அது மட்டும் அதோடு இல்லாமல் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் வேற்றுமையில் மன்னர்களில் வேறுமானால் வேற்றுமை காணலாம், மாணவர்களில் காண முடியாது என்று மகாகவி கண்காணிப்பாளர் போன்ற அரசு அதிகாரிகளால் தேனி மாவட்டம் ஒற்றுமையோடு செயல்பட்டு வருகிறது என்பதனை சிறிதளவும் ஐய கருத்துக்கள் இல்லை. இருந்தாலும் இந்த மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனோடு ஏஎச்எம் ட்ரஸ்ட் சேர்ந்து பணிபுரிவதால் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமத்துவத்தில் குறிப்பா 4 பேர் மத்தியில இன்னும் சமத்துவம் வேணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு எதிர்பார்க்கிறோம். இன்னும் சொன்ன ஒன்று வந்துட்டு குழந்தைகள் மத்தியில இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், குழந்தைகள் அப்படின்னா 0 to 18 வயது வரைக்கும் குழந்தைகள். நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதனால நம்ம யாருமே குழந்தைகளை வந்துட்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா சட்டப்படி குற்றம். 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 14 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை, அதாவது அபாயகரமான தொழில்கள்ல யாரும் வந்துட்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த தேனி மாவட்டத்தில் பெரும்பாலும் எல்லா பகுதியிலுமே வந்துட்டு குழந்தை திருமணங்கள் நடைபெறுகிறது. அதே குழந்தை திருமணங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்து பிரகாரம் எல்லாருமே யாரெல்லாம் குழந்தை திருமணத்துக்கு குழந்தையாக இருக்கிறார்களோ பொண்ணோட அப்பா, பையனோட அப்பா, அந்த கல்யாணத்திற்கு தலைமையிலாகக்கூடியவங்க, சாப்பாடு ஆக்க வந்தவங்க, மண்டபம் கொடுக்க வந்த எல்லாருக்கும் தண்டனை இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இந்த தருணத்தில் பதிவு கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்து வந்துட்டு போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு. இந்த போக்சோ ஆக்ட்ல வந்துட்டு 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்துட்டு ஒரு பெண் குழந்தையை ஆணோ இல்லை ஆண் குழந்தையை பெண்ணோ, குழந்தைய எத்தனை சொல்லியிருந்தேன், குழந்தையா 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாராவது நீங்க பின்தொடர்ந்து போய் கம்ப்ளைண்ட் ஆச்சுனாலே அந்த சட்டத்தில் தண்டனை இருக்கும். 2வது காதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வயதுல வரும், ஒரு வயதுல வந்துட்டு போயிடும். ஆனா அதுதான் வந்துட்டு வாழ்க்கை கிடையாது. சினிமா படத்திற்கு வேணா வந்துட்டு காதல் வந்துட்டு என்னவா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் காதலித்து நிறைய குடும்பங்கள் வறுமை காரணமாக காணப்படுகிறது. அதனால இந்த குழந்தை திருமணத்தை வந்துட்டு தடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு வரணும். இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏன்னா சும்மா நம்ம கூட்டு போவோம். ஏன்னா 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, எத்தகைய துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது. மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ நீங்க துன்புறுத்தப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நீங்க காரணம். ஸோ அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் 10, 9, 8 அப்படிங்கக்கூடிய நம்பர்ல நீங்க தகவல் சொல்லலாம். இல்லை அப்படின்னா காவல்துறையுடைய 100 எல்லாத்துக்குமே ஈஸி. 19, 8 ஈஸி தான், 100 அப்படிங்கிறதும் ஈஸி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இளைஞர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி நம்முடைய அரசாங்கம் வந்துட்டு நிறைய வேலை 0 ஆகிய எல்லாமே காவல்துறையோடு தொடர்புடையது தான். குழந்தைகளாக இருந்தால்
1098. பெண்கள் பிரச்சனை என்றால் 18 தொடர்பு கொள்ளுங்க. நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய ரகசியங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படும். எல்லாத்திற்கும் மேல உங்களுடைய மனதை யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பகுதியில் வந்துட்டு அன்பு நிறைய மரங்கள்லாம் நட்டு சிறப்பு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதனால ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள்களையும் சமத்துவம் காண்போம் என்ற நிகழ்ச்சியினுடைய விழிப்புணர்வு சிந்தனை இனிதே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பான சமூக பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, நமது தேனி மாவட்டத்தினுடைய காவல்துறையினர் மிகவும் சீரும் சிறப்புடன் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு செய்து கொண்டு இந்த பகுதி சார்ந்த இளைஞர்களை இந்த விஷயத்தில் ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த அரங்கத்தை ஏற்பாடு